ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் செல்ஃபி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெம்பிள் விலாக் தான். ஸோ டெம்பிளுக்கு போனாலே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு கோயிலில் போய் அங்கே இருக்க விசேஷங்கள் எல்லாமே கேட்கும்போது வந்து கொஞ்சம் கூட ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா திரு உத்திரகோஷம் மங்கை. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் போகிற வழியில் தான் இந்த ஒரு கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அந்த கோயில் பற்றி நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பேக் தான் வந்து இந்த கோயிலை பற்றி வந்து கேள்விப்பட்டேன். ஆனால் அவ்வளோ ஹிஸ்டரி எல்லாமே என்னங்கிறதுலாம் தெரியாது. ஏதோ எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டனால அப்படி போனேன். பட் அங்கே போயிட்டு தான் அந்த ஹிஸ்டரி எல்லாமே தெரியும்போது வந்து அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த ஹிஸ்டரி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு. அண்ட் வந்து ஒரு ஒரு வைபே இருக்குது அந்த கோயிலில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு என்ன தான் நெகட்டிவாக ஒரு வைப்ஸ் சரௌண்டிங்கில் இருந்து அந்த கோயிலில் போனாலே வந்துட்டு எந்த கோயிலுக்கு போனாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கோயிலே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிச்சு. அண்ட் வந்து நிறைய விஷயங்களும் அவங்க அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த கோயிலோட ஹிஸ்டரி எல்லாமே வந்து அந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது கோயிலுக்கு போகலாம் வாங்க. அண்ட் அங்கே போகும்போதே வந்து உங்களுக்கு வந்து போர்டு வச்சுருப்பாங்க, திரு உத்திரகோஷம் அங்கேன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நம்ம வந்து ரைட் கட் பண்ணி போகும்போது கொஞ்சம் தூரம் போகும்போதேக்கும் வந்து ரயில்வே பாலம் வரும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம போனாலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கோபுரம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த எல்லா கோயில்லையுமே வந்து ஒரு அட்ராக்ஷனுங்கிறது கோபுரம் தான். ஸோ வந்து கோபுரம் வந்து ஒரு இந்த கல்ச்சரிங்க்கு நடுவில் வந்து அந்த கோபுரம் மட்டும் எடுத்து தெரியும்போது வந்து அது ஒரு சூப்பராக வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா வந்து அங்கே ஃபுல்லும் ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபுல்லும் பச்சை பச்சையாக வந்து எல்லா இதுவுமே வந்து ஜஸ்ட் இப்போ தான் வச்சுருப்பாங்கன்னு ஜஸ்ட் முளைச்சி வருதுன்னு தான் நினைக்கிறேன். அது நடுவில் தான் அந்த கோவிலோட ஒரு கோபுரம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த கோவிலுக்கு போய் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஹிஸ்டரி சொல்கிறேன் வாங்க. அண்ட் ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷன் பிளேஸ்க்கு நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். அண்ட் போகும்போதே உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்ச்சுக்குள்ளே நம்ம விட்டாலே போய் ஒரு ரவுண்ட் பண்ணால் நம்மளோட டெஸ்டினேஷன் பிளேஸ் வந்து ரீச் ஆயிரும். ஸோ இந்த ரோடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரோடுக்கு நேர ஆப்போசிட் வந்து ஒரு ரோடு இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவி இருக்குது, ஒரு அம்மன் இருக்காங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அம்மன். ஸோ அங்கேயும் போய் ஹிஸ்டரி எல்லாமே கேட்டப்போ இங்கே இருக்க கோவிலில் ஹிஸ்டரி எல்லாம் கேட்டப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சாமி மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கோவில்கள் தான் இது ரெண்டுமே. நம்மளுக்கு சும்மா கோயிலுக்கு போனாலே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அதுவும் வந்து சாமியை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்குன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கும், கோயில்னாலே அவ்வளோ பிடிக்கும். அண்ட் நம்ம வந்து ரீச் ஆகிடுச்சு நம்மளோட கோவிலுக்கு. ஸோ இந்த கோவில் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து திரு உத்திரகோஷம் அங்கே இல்லையா. ஸோ அந்த பேருக்கே வந்து ஒரு தனி மீனிங் இருக்குது. ஸோ திருனா வந்து அழகு,
உத்திர அப்படின்னாலே வந்து உபதேசம், கோஷம் அப்படின்னா வந்து ரகசியம், மங்கைங்கிறது வந்து இங்கே வந்து பார்வதி தேவியை குறிக்கும் இடமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து திரு உத்திரகோஷ மங்கை. ஸோ இந்த கோவில் என்னடா அவ்வளோ வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு சிவன் வந்து பூமியில் வந்து இருந்தது. சிவனோட இடம்னே சொல்லலாம், பூமியில் அவரோட இடம். ஸோ இந்த ஒரு கோவிலே வந்து ஒரு 20 ஏக்கருக்குள்ளே தான் இந்த கோவில் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா கோவில்லையுமே வந்து பிள்ளையார் வந்து லெஃப்ட் சைடும் முருகன் வந்து ரைட் சைடும் இருப்பாங்க. பட் வந்து இந்த கோவிலில் வந்து டைரக்ட்லி ஆப்போசிட்டாக தான் இருப்பார். ஸோ கணபதி வந்து ரைட் சைடும் முருகன் வந்து லெஃப்ட் சைடும் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த கோவிலில் தான் வந்து பிரம்மனுக்கு வந்து சாபம் கொடுத்த ஒரு கோவில். அந்த சாபம் வந்து கொடுக்கும்போதேக்கும் ஒரு வேறு ஹிஸ்டரி எல்லாமே இருக்குது. அதில் வந்து கணபதி ஏதோ ஹெல்ப் பண்ண போயோ அப்படி ஏதோ பண்ணனால கணபதிக்குமே வந்து சாபம் கொடுத்தனால அவரை வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு முருகனை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கணபதியை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குது. அண்ட் வந்து சிவனோட ஃபஸ்ட்டு கோவில்னு சொல்லியாச்சு இல்லையா? ஸோ வந்து இங்கே ஒரு மரம் இருக்குது இந்த கோவிலுக்குள்ளே. ஸோ அந்த கோவிலுக்கு அங்கே தான் வந்து சிவன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது, உருவம் எடுத்த ஒரு இடம், பூமியில் உருவம் எடுத்த ஒரு இடம். அண்ட் வந்துட்டு சிவன் இந்த கோவில் வந்து ஆக்சுவலி வந்து நம்மளோட ராமாயண கதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து இருக்குது. பட் வந்து யாருக்குமே வந்து அப்படி அவ்வளோவா நிறைய கோவிலுமே வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது யாராச்சும் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி கோவில் எல்லாமே இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறையா கோவிலில் வந்து இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு 5 ஃபீட்டில் ஏதாச்சும் ஒரு உருவம் பண்ணி வைக்கும்போது அந்த உருவத்தினால அந்த கோவில் வந்து ஃபேமஸ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி வந்து நிறைய கோவிலுங்க இருக்குது. பட் வந்து இந்த கோவில் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த கோவில். அங்கே போய் ஹிஸ்டரி எல்லாமே வந்து நாங்கள் வந்து கேட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர்ட்லேயே வந்து அவங்க என்னெல்லாமோ தமிழில் எழுதி போட்டிருந்தாங்க. பட் வந்து தெரியாதனால வாசிக்கிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணல. அண்ட் டைமும் வந்து கன்சியூம் பண்ணதுக்கு வேண்டி நாங்கள் சீக்கிரமே வந்து கோவிலுக்கு உள்ளே போய் சாமியை கும்பிட்லான்னு போனோம். ஏன்னா வந்து க்ளோசிங் டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மளால் சாமியை பார்க்க முடியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போய் சாமியை கும்பிட போயிட்டோம். அண்ட் வந்துட்டு இந்த கோவிலில் வந்துட்டு எல்லா கோவில்லையுமே வந்து நம்ம சாமி இருக்கிறதுக்குள்ளே வந்து கேமரா எந்த கோவில்லையுமே அலோட் பண்ண மாட்டாங்க. இந்த கோவிலையும் அதே சேம் தான். ஆக்சுவலி இது வந்து எங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ராமநாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது. இந்த கோயிலில் வந்துட்டு இன்னொன்று ஒரு ஸ்பெஷாலிட்டியை வந்துட்டு இந்த கோயிலில் தான் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமாயணத்தில் இருக்க ராவணன். ஸோ ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் நடந்த கோவில் இந்த ஒரு கோவில் தான். அதுலேயுமே வந்து அவங்க சொல்கிறது என்னன்னா வந்துட்டு மண்டோதரி வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு தவம் இருந்தாங்க சிவன்கிட்ட. என்னன்னா வந்துட்டு சிவன் வந்து யார் ஓவர் பக்தராக இருக்காரோ ஸோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்டே அவங்க வந்து தவசு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து சிவன் வந்து சிவனோட ஓவர் பக்தின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ராவணன் தான். ஸோ அதனால் வந்து ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் வந்து இந்த கோவிலை வச்சு சிவன் வந்து கல்யாணம் பண்ணி வச்சனால தான் இந்த கோவிலில் இருக்க சிவனுக்கு வந்து மங்களநாதர் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து வந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கோவில்லே வந்து நிறைய இடத்துல வந்து மண்டோதரியை இண்டிகேட் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. கல்லுலேயோ இல்லை அங்கே நிறைய இடத்துலையோ மண்டோதரிய பேர் எழுதி எல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் இன்னொன்று வந்து இந்த கோயிலுக்கு நம்ம வரணுன்னாலே நம்ம வந்து ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னாடி புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த கோவிலுக்கு வர முடியும். இல்லை இந்த கோவிலோட இந்த ஊரோட மண்ணே நம்மளால் மிதிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 300 வருஷங்களுக்கு முன்னாடி
எல்லாமே வந்து இந்த கோவில்ல வந்து ரகசியமா தான் எல்லாமே நடக்கும். சிவன் வந்து ரகசியமா வந்து மக்களுக்கு வந்து காய்ச்சி குடுக்குறது, ரகசியமா வந்து உபதேசம் பண்றது எல்லாமே இருக்கு. அண்ட் வேற எல்லா இடத்துலயும் நீங்க வந்து சிவன போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ லிங்க வடிவத்தில, அ சிதம்பரத்தில வந்து அவர் வந்து நடராஜ வடிவத்தில அப்படியெல்லாம் இருப்பாங்க. இந்த கோவில்லையும் அதே மாரி தான். சிவன் லிங்க வடிவத்திலே இருக்காது. நடராஜர் வடிவத்திலே இருக்காது. பட் வந்து நடராஜர் வடிவத்தில இருக்கிறதுலயே வந்துட்டு அவர் வந்து மரகத கல்லுல தான் அவர் வந்து இருக்குது. அண்ட் வந்து ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நிறையா ஒர்க்ஸ் எல்லாமே கோவில் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அண்ட் புதுசு புதுசா வந்து அவங்க வந்து ஃப்ளோர்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு புதிய சிலைய வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கையாலே அவங்க வந்து அம் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பார்வதி தேவிக்குன்னு ஒரு செப்பரேட்டா வந்து அவங்க வந்து கோவில் வச்சுருக்காங்க. கொடி மரம்லாம் வச்சு கோவில் இருக்கு. அண்ட் வந்துட்டு அ இங்கே சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ தாழம்பூவுல தான் வந்து சிவனுக்கு வந்து எப்பவுமே வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அ சிவனுக்கு போடுற மாலை எல்லாமே. பாக்கி எந்த ஒரு கோவில்லையுமே வந்துட்டு தாழம்பூ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கோவில்ல அந்த பூ மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து மரகத கல்லுல இருக்க சிவன வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலரான டைம் இருக்கு. எல்லா நாளும் இல்ல. அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வந்து சிவன வந்து அந்த மரகத கல்லுல இருக்கவர வந்து நம்மள்கிட்ட வந்து நம்மக்கிட்ட இல்ல எல்லார்கிட்டயுமே வந்து காட்டுவாங்க. மத்த நாள்லாம் வந்து அந்த மரகத கல்ல தெரியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து சந்தனத்த வந்து ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நோய் நொடி ஏதாச்சும் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து அந்த சந்தனத்தை கொஞ்சம் அந்த சந்தனத்தை தண்ணியில் கரைச்சி நீங்கள் குடித்தாலே எல்லா நோய் நொடியுமே வந்து விட்டு போகும் அப்படிங்கிறது வந்து இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே நம்புகிறாங்க. அண்ட் வந்து அந்த மரகத கல்லில் இருக்க நடராஜர் எப்போ காட்டுவாங்கன்னா வந்து ஆருத தரிசனம் அப்படி திருவாதிரை திருநாளில் மட்டும்தான் அந்த சந்தனத்தை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அவங்க வந்து மரகத கல்லில் இருக்க சிவனை காட்டுவாங்க. அன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு மரகத கல்லில் இருக்க சிவனை பார்க்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இங்கே வந்து இந்த கோவில் வந்து நிறையா ஃபிஷ்ஷுகள் எல்லாமே வந்து வளர்க்குறாங்க இந்த குளத்துல. வந்துட்டு எல்லாமே நம்ம வந்து சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டே எல்லாமே வந்து ரகசியமாக தான் இந்த கோவிலில் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி ரகசியமாக வந்து 1008 டான்ஸ் வந்து பார்வதி தேவிக்கு வேண்டி சிவன் வந்து ஃபஸ்ட்டு ஆடினது இந்த ஒரு கோவிலில் தான். பட் எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆடினதுங்கிறது வந்து சிதம்பரத்தில் தான். ஆனால் ரகசியமாக பார்வதி தேவிக்கு மட்டும் ஆடினது இந்த ஒரு கோவிலுக்கு தான். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முதவே சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அம்மன் கோவில் இருக்குதுன்னு, அந்த கோவிலுக்கு நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ இந்த அம்மன் கோவில் என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வராகி அம்மன். ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த தாயின்னே சொல்கிறாங்க. நம்ம என்ன வேண்டி இங்கே போய் நம்ம பண்ணாலுமே வந்துட்டு அது எல்லாமே நடக்கும். அதாவது ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவிட்டியாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம வந்து வேணும்னா எனக்கு நடக்கும். இல்லை நம்ம வந்து இவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் அப்படி நம்ம வேணும்னா அது எல்லாமே வந்து நம்மளுக்கு தான் அது வந்து இந்த கர்மா பூமரன் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தான் அது எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ எல்லா எந்த ஒரு நாளுமே நல்ல ஒரு விஷயங்கள் நம்ம வந்து நினச்சோன்னா வந்து இந்த கோவிலில் வந்து நடக்கும். நடக்கணுன்னா இல்லை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து அம்மியில் மஞ்சள் அரைச்சி நம்ம வந்து சாமிக்கு நம்ம கையால் வந்து சாமிக்கு கொடுத்தோன்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து நம்மளோட விஷயங்கள் எல்லாமே சீக்கிரம் நடக்க எல்லாமே பண்ணும். பட் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா வந்துட்டு ஜஸ்ட் அங்கேருந்து மஞ்சள் பாக்கெட் அந்த மாதிரி வந்து பூஜை சாமான் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே சேர்த்து வாங்கி கொடுத்துட்டோம். ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு போகிறனால என்ன ஏதுன்னுலாம் தெரியாது. அங்கே இருக்க பாட்டி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து என்ன வேண்டி நீங்கள் நினச்சாலுமே இந்த தாய் வந்து நிறைவேற்றி தருவாங்க. ஆனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நல்லது மட்டுமே தான் நினைக்கணும். வேறு எதுவுமே நினச்சிங்கன்னா வந்துட்டு தாய் வந்து உங்களுக்கே தான் திருப்பி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம யாருக்கு கெட்டது நினைக்க போகிறோம்? நம்ம எல்லாமே நம்மளுக்கான தேவைகளே நம்மளுக்கு வந்து
முடிக்கிறதுக்கு டைம் இல்லை. இதில் நம்ம வந்து வேறு யாருக்குமே எந்த கெட்டலுமே நம்ம நினைக்கலன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும். அதனால நாங்கள் சந்தனம் எல்லாமே வாங்கி நாங்கள் போய் சாமிக்கு வந்து அர்ச்சனை தட்டு அந்த மாதிரி பூஜை ஜாமான் வாங்கி நாங்கள் வந்து கொடுத்தோம். அப்புறம் வந்து ஒரு விளக்கும் வாங்கியிருந்தோம். ஏன்னா வந்துட்டு விளக்கு அம்மனுக்கு வந்து விளக்கு பொருத்தி வைக்கலாம் சொல்லிட்டு ஒரு நெய் விளக்கு மாதிரி வாங்கிட்டு நாங்கள் போனோம். எல்லா கோவில்லேயும் இருக்க மாதிரி தான் உள்ளே வந்து கேமரா அலோட் கிடையாதுனால நாங்கள் வந்து ஜஸ்ட் உள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் வி ஆர் கோயிங் பேக் டு மதுரை. ஸோ இந்த மாதிரி வீடியோஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஸ்டே டியூன். பாய்.